டைனி டாட் என்ன டபுள் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும். அவ அண்ணன் நம்மால பாக்ஸிங்ல அடி அடி அடிச்சு துவைச்சிட்டா. பாக்ஸிங் போட்டியில கலந்துக்கிறதுக்கு அவன் டெல்லி வேற போறானா. தளபதி அவன் டெல்லிக்கு போறான்ல, அப்ப அந்த சின்ன வண்டோட அந்த உருவ ஒற்றுமையே இல்லாம ஒருத்தியோட சுத்திக்கிட்டு இருந்தானே, அவதான் வெண்ண வைக்கிற பொண்ணு பேருக்கு கன்னட பொண்ணு. அந்த கன்னட பொண்ண நீ என்ன செய்யறன்னா, அட போன உங்க தரத்துக்கு இதெல்லாம் ஒத்துறாது. அவசரப்படாத, நீ அதனாலதான் வேலைக்காரனா இருக்க, நான் அதனாலதான் முதலாளியா இருக்க. அந்த வெண்ண வைக்கிறவளை நீ என்ன செய்யறன்னா, தலையாட்டாத காதை காட்டு. நான் போவே சொன்னேன், அவங்க பகிச்சுக்கிறாரு ஆளுங்க சேரணும். சேர்ந்துருந்தா நம்ம வீட்டை கடல் தண்ணி தவணை முறையில் அடிச்சிருக்குமா? என்னமா பேசாம இருக்க? அரசியல்ல நான் சேர்றதா? நீங்க என்ன சொல்றீங்க அங்கிள்? சேர்றதுல தப்பலாம. இயேசு கிறிஸ்து கூட தனியா நின்றுகிட்டு மலப்பிரசங்க பண்ணு. துணைக்கு ஒரு 13 சீடர்களை சேர்த்துக்கிட்டேன். சோ உனக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃபாலோவர்ஸ் தேவை. தைரியமா அரசியல் கட்சியில சேர்ந்து. எந்த கட்சி? எந்த கட்சியா இருந்தா நாங்க சொல்ற கட்சி தான். அம்மா பாலத்தை வாங்கியாந்துட்டேன். லைசன்ஸ் பெர்மிட் கூட வாங்கிடலாம் போட்டிருக்கு. பாலத்தை வாங்க முடியல. இப்பெல்லாம் தலைவர் ஆளுங்கட்சியில முக்கியமான ஆளுங்கட்சியில சேர்த்துக்கிறாரா. அதனால நானே சொல்லி வாங்கி வந்திருக்கேன். இந்த கையெழுத்து போடு, சீக்கிரம் போடு. என்னம்மா அப்படி பாக்குற? ஏன் முதுகு மேல போடுமா கையெழுத்த? பாத்தியா வளையறா? டேய் நீ பெரிய புள்ளி ஆயிடுவேன். குடு 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 குடு. விடுபடு. உன் கூட இப்ப நான் சடு கூட அடக்கிறேன். காத்தா போடி உள்ள வண்டி வேகமா போன. பாத்து பாத்து ஒரே வெட்டா வெட்டிட்ட. தளபதி கட்சி பேசும். பக்கத்து தோட்டத்துனுங்க நம்ம தோட்டத்து அடுத்தவன் தோட்டத்துல வெட்டு, அப்புறம் ருசி அதிகமா இருக்கும். காத்துக்கிட்டு இருக்கேன், உள்ள வர சொல்லு. இலசா வெட்டு. ஹலோ, அந்த 3வது கேசட்ல இன்னும் பெட்டரா இருக்குமே, பாக்கலையா? ஷாக் ஆயிடுச்சா? இல்ல, சந்தேகம் ஊர்ஜிதமாயிடுச்சு. மார்க்கெட்ல நடந்த கற்பழிப்புக்கும் தற்கொலைகளுக்கும் நீயும் ஒரு காரணம். நான் இல்லன்னு சொல்லலையே. வர வர சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ தலையிட்டு என்ன இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்னுடைய ரசனை தெரியாம இருக்கிறியே. மத்தவங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இவ்வளவு அநியாயங்களையும் நீ இருக்கும் போதே சாட்சிகளோட செஞ்சு காட்டுற. சாம்பிள் பாக்குறியா? தளபதி என்ன வைக்கிறேன் சாட்சியோட செய்ய போற பாக்குறியா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுடுங்க. என்ன விடு, என்ன விடு. வேணாமா? என்ன உனக்கு பிடிக்கல சத்தியமா சொல்லு. பாய். அந்த பொண்ணு மாதிரி இந்த டெக்கும் அடம் பிடிக்குது. மூடு. தளபதி, அந்த தாய் இல்ல அம்மாவை உள்ள அனுப்பு. வாங்க மிஸ்ஸஸ் கௌதம் அவர்களே. அந்த வீடியோ கேசட்ல நானும் அவளும் புரிஞ்சுதா? கையில
சாட்சியை கொடுத்துட்டு சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இந்த நாட்டுல எனக்கு தைரியம் இருக்க? என்ன செய்யறது? நியாயமா பார்க்க போனா அந்த வீடியோ கேசட்ல அவளுக்கு பதிலா உன்னுடைய உருவம் தான் பதிஞ்சு இருக்கணும். உன்னை காப்பாத்தினது யாரு தெரியுமா? நீ எதிரி நினைச்சிட்டு இருக்க உங்க அப்பா, அவருதான். ஏன்னா அவர் என்னுடைய ஃப்ரெண்ட். அந்த கேசட் எடுத்துக்கிட்டு கமிஷனர் கிட்ட போவாத, ஐஜி கிட்ட போ. அப்பதான் இமீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாரு. ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வருது. மிஸ்ஸஸ் பானுரேகா கௌதம் அவர்களே, அந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டு முடிஞ்சா உங்க பத்திரிகையில விமர்சனம் எழுதுங்க. மிஸ்டர் ராஜராஜன், ஒன்ன மாதிரி நானும் வித்தியாசமானவதான். ஆனா எந்த விதத்துல வித்தியாசப்பட்டவன்னு நீ பார்க்கதான் போற. I take it as a challenge. வாங்க, வழியை காட்டுறேன். வந்த எனக்கு போறதுக்கு வழி தெரியும். உங்க ஐயாவுக்கு நொங்க சிவி கொடு. வா. எஸ் கௌதம், கற்பழிச்சது மட்டும் இல்ல, அது வீடியோ எடுத்து கேசட்டை என் கையில கொடுத்து சேலஞ்ச் பண்ணிருக்கான். பாஸ்டர்ட். அங்கிள் கூட இங்கதான் இருக்காரு. அந்த பொண்ணு வீட்டுல யாருக்கும் தெரியாது. வீடியோ வாடகை எடுத்திருக்கேன். கேசட் பத்திரமா இருக்கு. சீக்கிரமா வாங்க. ஓகே அங்கிள்? போடுமா. இதை நம்ம சாட்சியா பயன்படுத்த வேண்டாம். இவ ஒரு தடவை கற்பழிச்சது போது கோர்ட்லயும் போலீஸ் ஸ்டேஷன் இதை காட்டி இன்னும் இவ கற்பழிய வேண்டாம். என்னமா சொல்ற? எஸ் அங்கிள், இத சாட்சிய பயன்படுத்தக்கூடாது. என்னது இருந்த ஒரே சாட்சியை எரிச்சிட்டீங்க? கோர்ட்ல எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? தேனா எவ்வளவு வலிமையானதுங்கிறத நிரூபிக்க போறேன். ஆமாமா ராஜராஜன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமா, ஐஜி வரைக்கும் போவாங்க, நான் பாத்துக்கிறேன். அநேகமா இந்நேரம் ஐஜி ரூம்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்? விஷயத்தை உட்கார்ந்து சொல்லவா இல்ல நின்னுகிட்டே சொல்லவா? தேங்க்யூ. என்ன நீங்க வெறுத்தாலும் நான் உங்களை வெறுத்தாலும் ஒரு பொது விஷயத்துல எனக்கு நீங்க உதவி பண்ணுவீங்க நினைச்சுதான் இங்க வந்திருக்கேன். இந்த விஷயத்தை நேரடியா ஐஜிக்கிட்ட எடுத்துட்டு போயிருக்கலாம். அன்னைக்கு பத்திரிகை ஆபீஸ்ல எங்க டிபார்ட்மெண்ட் பாடம் கத்து கொடுக்க ஆரம்பிச்சா ஒரு பையன் தாங்க மாட்டான்னு சொன்னீங்க. இப்போ அந்த ராஜராஜனுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் எப்படி பாடம் கத்து கொடுக்க போகுதுன்னு நான் உங்க மூலமா தெரிஞ்சுக்கணும். உங்களை பாராட்டி இந்த பேனாவால என் பத்திரிகையில எழுதணும். தேங்க்ஸ். முதல்ல ராஜராஜன் விஷயம் என்ன? ஒரு பொண்ண ராஜராஜன் கற்பழிச்சிட்டான். அந்த பொண்ணு உங்க பையனோட காதலியும் கூட. அந்த பொண்ணு யாருக்கு உறவுங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம். கற்பழிக்கப்பட்டதுக்கு சாட்சி உண்டா? இல்ல. சாட்சி கிடையாது. சரி, கற்பழிக்கப்பட்ட பொண்ணு எங்க? நடந்தது அடுத்தவங்க கிட்ட சொல்றத அவமானமா நினைக்கிறான். நீங்க ராஜராஜன் என்கொயரி பண்ணா உண்மை தெரியும். ஐ எம் சாரி. எந்த சாட்சியும் இல்லாம ஒரு பெரிய மனுஷனை விசாரிச்ச முடியாதுமா. முதல்ல நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. நடந்தது என்னன்னு அந்த பொண்ணு மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ நான் அந்த பொண்ணோட வந்தா நடந்தது உண்மைன்னு தெரிஞ்சா நிச்சயம் ராஜராஜன் மேல நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்கல்ல? ஷூர். கார்சாப். வணக்கம் மேடம். இது பொண்ணுங்கிறதுக்காவா இல்ல குற்றவாளிகளுக்கும் உண்டு ஃபார்மாலிட்டி? காஃபி கொடுத்துதான் பாடம் கத்து கொடுப்பேங்க போல இருக்கு. ஐ அப்ரிஷியேட் ஃபார்மாலிட்டிஸ்.
பாத்தியா? என்ன தாத்தா வாங்கிட்டியா? டேய் செல்வராஜ், டேய் என் பொண்ணு என்ன தாத்தா வாங்கிட்டா? சீக்கிரம் வாங்கிட்டு வா. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மெதுவாடா. உனக்காக 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த பொண்ணோட வந்து சேர். நான் சாட்சியோட வரேன். தாத்தாவை போறீங்க, பொண்ணு வாந்தி எடுக்குது. வேலை பார்ப்போம்.